திடீர்னு ஏதாவது ஒரு சேனல்ல ஒரு 40 பேர் 50 பேர் கும்பலா வந்து எங்க பேரெல்லாம் ஓட்டர் லிஸ்ட்ல இல்லை, நாங்க போன எலெக்ஷனுக்கு ஓட்டு போட்டோம், இந்த எலெக்ஷன்ல எப்படி எங்க பேர் இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்றத நம்ம எல்லா தேர்தல்கள்லையும் பார்த்துருக்கோம். இது வந்து பெரும்பாலும் பல மாநிலங்களையும் நடக்கிற ஒரு விஷயம், தமிழகம் மட்டும்னு நான் சொல்ல மாட்டேன். அப்போ அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவாங்க? அதாவது இந்த யானை தன் தலையில் தானே மண்ணை அள்ளி வாரி போட்டுக்கொள்ளும், அப்பா கரெக்டாக சொல்லிட்டேன் அப்படின்வாங்க தெரியுமா? அந்த மாதிரி சரி ஓட்டர் லிஸ்ட்டில் உள்ள குளறுபடி இருக்கா, அதை சரி பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இது மாதிரி பண்ணிக்கிறோம். இப்போ கர்நாடகாவில் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னார்ல, சரிங்க இப்போ ரிவிஷன் பண்ணுவோம் வாங்க அப்படின்னா அதுவும் கூடாதுன்றாரு. இப்போ கடந்த தேர்தலில் இந்த மாதிரி நிறைய ஓட்டெல்லாம் சேர்த்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. கடந்த தேர்தலில் காங்கிரஸ் வந்து அதிகமான ஓட்டுக்களை வாங்கி இருக்கின்றது. இதுக்கு கோரிலேஷன் ஏதாவது இருக்கா? யோசிச்சு பாருங்க. டுபாகூர் ஓட்டர்ஸ் நிறைய சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது காங்கிரஸ்க்கு நிறைய ஓட்டுகள் வந்திருக்கின்றது அப்படின்னும் போது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்ற மாதிரி தானே நமக்கு தெரியுது. அப்போ இதனால பலன் அடைந்தது யாரு? சொல்ல போனா காங்கிரஸ் தான் வந்து போற தடவையை விட 2024 அதிக இடங்களில் ஜெயிச்சிருக்காங்க, பாஜக குறைந்த இடங்களில் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ இந்த குளறுபடியால யாருக்கு பயன் யாருக்கு நஷ்டம் அப்படின்னா பாஜகவுக்கு நஷ்டம், காங்கிரஸுக்கு பலன் அப்படின்னு தெரியுது. அப்புறம் இதையே அவங்க வந்து இப்படி பண்ணினுங்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இப்படியே பண்ணதோ அங்கே வந்து இவ்வளோ இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே டூப்ளிகேட் இருக்குது, இங்கே 2 பேரில் இருக்குதுன்னா அப்படியா எல்லா ஸ்டேட்லையும் பண்ணிடுவோம் வாங்க, அதுக்கும் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. என்னங்க இது போங்க, ஒன்று குளறுபடி இருக்குன்னா சரி பண்ணுவோம், அதுவும் பண்ணக்கூடாது. அப்போ என்னதான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பிஎம் ஆகணுங்க, வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஓட்டர் லிஸ்ட் திருத்த வேணாம், ஒன்றும் பண்ண வேணாம், என்ன பிஎம் எப்படியாவது உட்கார வச்சிருங்க, அதுக்கப்புறம் நாங்கள் எதுவுமே பேச மாட்டோம், இப்படித்தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இப்போ பீகாரில் நடக்கிறது சட்டமன்ற தேர்தல். ராகுல் காந்தி அவர்களுக்கு இதில் யாரோ ஒருத்தர் காங்கிரஸில் சொல்லியிருந்தார், அவர் வந்து ஹெட்லைன்ஸில் வராட்டாலும் மக்களோட இதயத்தில் இடம் பிடித்து விட்டார் அப்படின்னு. ஒருவேளை இங்கே மாதிரி இதயத்தில் இடம் மட்டும் குத்துருவாங்க அப்படின்னு நினச்சிட்டாங்களா? ஓட்டு போட மாட்டான்னு நினச்சிட்டாங்களா? அதனால தான் இங்கிருந்து ஸ்டாலின் போகிறாரா? பீகாரில் எத்தனை பேருக்கு வந்து ஸ்டாலின் அவர்களை தெரியும் எனக்கு சொல்லுங்கள். ராகுல் காந்திக்கு இல்லாத செல்வாக்கு தேஜஸ்வி யாதவா, அவருக்கு இல்லாத செல்வாக்கு, இவங்கெல்லாம் போய் தான் வரணும் அப்படின்னு சொன்னால் அப்போ அங்கே வந்து அந்த புள்ளி கூட்டணி எந்த லட்சணத்தில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க வேணாமா?